வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கலையரசன் வந்து ரம்யாவ பத்தி புட்டு புட்டு வைக்கிறாங்க. அத கேட்ட பார்வதி வந்து கேட்டீங்கன்னா, "ஆமாப்பா இப்படிதான்ப்பா பண்றா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன ஷேர் பண்ணாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரம்யா வந்து இப்படி விளையாடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க வந்து ஒரு இத செட் பண்றாங்க. அத வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதுதான் அவங்களோட வேல. அவங்க நல்லா நடிக்கிறாங்க அப்படின்றத கலையரசன் டைரக்ட்டா வந்து சொல்றாரு. நேத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அவங்கள வந்து சாஃப்ட்டா பார்ப்பாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு இது வந்து வச்சுட்டாங்க. ஆனா மோஸ்ட்லி யாருமே வந்து கிட்ட போல அவங்களுக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் பார்வதி வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. மாஸ் டாஸ்க்ல ரம்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குடுகுடுன்னு ஓடி போச்சு. சரி யாரும் கிட்ட வரமாட்டாங்க அப்படின்னு நெனச்சேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. பட் எல்லாருமே வந்து மேல விழுந்துட்டாங்க. என் மேல உடம்பு சரியில்லன்னு கூட பார்க்கல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னா, அவங்கள வந்து ஃப்ரீயா விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க போல அப்படின்றது வந்து விஜய் பார்வதி வந்து சொன்னாங்க. ஆமா அது ஃபுல்லா நடிப்பு, சுத்த நடிப்பு அது பண்றதெல்லாம். செம கேடி அது அப்படின்ற மாரி கலையரசன் வந்து சொல்வாரு. அதுதான் வியானா வந்து அத அந்த மாரி ரம்யா சொன்னதும், "நீ வந்து அப்படி நெனச்ச அப்படின்னா, நெனச்சு வெளிய சொல்லிடாத. சொல்லிட்டேன்னா நீ நடிச்சேன்னு சொல்லிடுவாங்க." அப்படின்றத ஓப்பனா வியானா சொல்லிடுச்சு அப்படின்ற மாரி விஜய் பார்வதி வந்து சொல்லுவாங்க. ஸோ ரம்யா வந்து ஒரு செமையான ஒரு கேடி, செமையா ப்ளே பண்ணுது இந்த வீட்டுக்குள்ள அப்படின்ற மாரி சொன்னதுக்கு, ஆமா இந்த லட்சணத்தில வந்து பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே இன்னொரு வாரம் இருக்கணுமா அந்த மேடம்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ரம்யாவ தான் தொரத்துறோம் அப்படின்ற மாரி லைக் பார்வதி வந்து சொல்றாங்க. சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளேருந்து அவங்க மட்டும் கிடையாது. சுபி அண்ட் தென் வினோத் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, டே 1ல இருந்து இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில அவங்கள தூக்கணும். வியானா கூட நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். பட் இவங்க 3 பேர தூக்கணும் அப்படின்ற மாரி ஒரு பிளான போடுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு லைக் கலை வந்து ஒரு கண்டஸ்டன்ட்ட அப்சர்வ் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அவரு பார்க்கறதுக்கு கம்முனே இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, இதுக்கு முன்னாடி சபரி பத்தி சொல்லியிருப்பாரு. அவன் வந்து எனக்கு மாமியார் மாரி ஒரு தடவ ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது வந்து ஒரே தப்பு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நான் எது பண்ணாலும், சூப்படாத. ஏன் இப்படி போடுற? ஏன் இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி என்ன வந்து மாமியார் மருமக மாரி நடத்துறாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இவர் வந்து எல்லாத்தையும் வந்து சூப்பரா ஜட்ஜ் பண்ணி வாட்ச் பண்றாரு அப்படின்னே சொல்லலாம். கேம வந்து மாத்துறதுக்கான ஒரு சக்தி கலைக்கு இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எந்த மாதிரியான கேம அவர் மாத்துறாருன்ட்டு பார்க்கலாம் உள்ள இறங்கும்போது. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நீங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.